Dear student, very good morning. Today class Zoology Unit 24 Environmental Science அதாவது சூழ்நிலை அறிவியல். Then today new topic Xerophyte அதாவது வறண்ட நில தாவரங்கள். The plant that grow in dry habitat are called xerophyte. These plants develop special structural and physiological characteristics to meet the following conditions. அதாவது குறைந்த அளவு நீருடைய வறண்ட பாலைவனம் மற்றும் போன்ற வாழிடங்களில் காணப்படும் தாவரங்கள் வறண்ட நில தாவரங்கள் என்று அழைக்கப்படுகின்றன. இத்தாவரங்கள் கீழ்கண்ட சூழ்நிலைகளை சந்திப்பதற்கான சிறப்பு அமைப்பினை மற்றும் உடலியல் பண்புகளை உருவாக்கி கொள்கின்றன. The first point, to absorb as much water as they can get from the surroundings. சுற்றுப்புறத்திலிருந்து தேவையான அளவு நீரை உறிஞ்சு கொள்ளுதல். To retain water in their organs for a very long time. பெறப்பெற்ற நீரை அவைகளின் உறுப்புகளில் தேக்கி வைத்தல். To reduce the transpiration and rate. நீராவி போக்கின் வேகத்தை குறைத்தல். To reduce consumption of water. குறைந்த அளவு நீரை பயன்படுத்துதல். The adaptation of xerophyte. The adaptation of xerophytes அதாவது வறண்ட நில தாவரங்களின் தகவமைப்புகள். Then first point, they have well developed root grow very develop and reach the layer where water is available can calotropes. இவை நன்கு வளர்ச்சியடைந்த வேர்களை கொண்டுள்ளன. அவை ஆழமாக வளர்ந்து நீர் காணப்படும் அடுக்குகளை சென்றடைகின்றன. எடுத்துக்காட்டாக இருங்கலை. Then second point, they stored water in succulent water storing pharyngostomatous tissue. Example, Apnotia olivera. அதாவது சதைப்பற்று மிக்க பாரன்கைமா திசுக்களில் இவை நீரை சேமித்து வைக்கின்றன. எடுத்துக்காட்டாக சப்பாத்தி கல்லி அல்லது சோற்று கற்றலை. Then third point, they have small sized leaves with waxy coating. Axasia in some of plant leaves are modified into spines. Opuntia. மெழுகு பூச்சுடன் கூடிய சிறிய இலைகள் காணப்படும் கருவேல மரம் சில தாவரங்களின் இலைகள் முட்களாகவும் மாறியுள்ளன. எடுத்துக்காட்டாக சப்பாத்தி கல்லி. Then last point, some of the xerophyte completed their life cycle within a very short period when sufficient moisture is available. ஒரு சில வறண்ட நில தாவரங்கள் போதிய அளவு ஈரப்பதம் இருக்கும்போதே குறுகிய கால இடைவெளியில் தங்களது வாழ்க்கை சுழற்சியை முடித்துக் கொள்கின்றன. நெக்ஸ்ட் டாபிக், மீசோஃபைட் இடைநிலை தாவரங்கள். The mesophite are common land plant which grow in situations that are neither too wet nor too dry. They do not need any extreme adaptations. மிகவும் அதிகமான அல்லது மிகவும் குறைவான அளவு நீரை கொண்டிராமல் இரண்டிற்கும் இடைப்பட்ட நீரளவை கொண்ட இடங்களில் வளரும் தாவரங்கள் இடைநிலை தாவரங்கள் என அழைக்கப்படுகிறது. இவற்றிற்கு அதிகப்படியான தகவமைப்புகள் தேவைப்படுவது இல்லை. தென் அடாப்டேஷன் ஆஃப் மீசோஃபைட் இடைநிலை தாவரங்களின் தகவமைப்புகள். The root of mesophyte are well developed and are provided with root cap. இவற்றில் வேர்கள் நன்கு வளர்ச்சியடைந்து வேர் முடியுடன் காணப்படும். The next point, the stem is generally staked and branched. தண்டானது பொதுவாக நேராகவும் கிளைத்தும் காணப்படும். The leaves are generally broad and thin. இவற்றின் இலைகள் பொதுவாக அகலமாகவும் தடித்தும் இருக்கும். The presence of waxy cuticle in leaves trap
the moistures and lessens water loss. இலையின் மேற்பகுதியில் கியூட்டுகள் மெழுகு பூச்சி இருப்பதனால் ஈரப்பதத்தை தடுத்து நீர் இழப்பை குறைக்கின்றது. தென் லாஸ்ட் பாயிண்ட், the leaves have stomata which close in extreme heat and wind to prevent transpiration. அதிக வெப்பம் மற்றும் அதிக காற்று உள்ள சூழ்நிலையில் இலையின் மீதுள்ள இலைத்துளைகள் தாமாகவே மூடிக்கொண்டு நீரவை போக்கினை தடுக்கின்றன. The adaptation of animals. The animals can adapt themselves according to their habitat. Then temperature and light are form of energy which influence various stages of life activities such as growth, metabolism, reproduction, movement, distributions and behavior. The animals develop special feathers of fibrous pattern to escape from extreme conditions of temperature and light. In this context, it's a study about the adaptive features of bats and earthworm. விலங்குகளின் தகவமைப்புகள். விலங்குகள் அவைகளாகவே அவற்றின் வாழிடங்களுக்கு ஏற்ப தங்களை தகவமைத்து கொள்ள முடியும். அதாவது வெப்பம், ஒளி ஆகிய இரண்டும் விலங்குகளின் வளர்ச்சிதை மாற்றம், இனப்பெருக்கம், இயக்கம், பரவுதல் மற்றும் பண்புகள் போன்ற வாழ்வியல் செயல்களை பல நிலைகளில் பாதிக்கின்ற ஆற்றல் வடிவங்களே ஆகும். அதிகளவு ஒளி மற்றும் வெப்பநிலையில் இருந்து தங்களை பாதுகாத்து கொள்வதற்காக விலங்குகள் சில சிறப்பு பண்புகள் அல்லது பழக்க வழக்க நிலைகளை உருவாக்கி கொள்கின்றன. Then in these chapters, bat and earthworm, that's adaptations. The next topic, adaptation of bat. வவ்வாலின் தகவமைப்புகள். The bat are the only mammals that can fly. Mostly, the bat lives in caves. Apart from caves, bat also live in tree, hollowed log and rock caves. They are extremely important to the human as they reduce insect populations and help to pollinate plants. The adaptations of bat relations to their habitat are explained below. வவ்வால்கள் மட்டுமே பறக்கக்கூடிய பாலூட்டிகளே ஆகும். இவை பெரும்பாலும் குகைகளில் வாழுகின்றன. குகைகள் பகல் நேரத்தில் நிலவும் அதிகப்படியான வெப்பநிலையிலிருந்து அவற்றை பாதுகாப்பதோடு மற்ற பிற விலங்குகளிடமிருந்து அவற்றுக்கு பாதுகாப்பு அளிக்கின்றன. வவ்வால்கள் மரங்களிலும் பொந்துடைய பழைய மரக்கட்டைகளிலும் பாறை இடுக்குகளிலும் வாழுகின்றன. இவை பூச்சிகளை உண்டு அவற்றின் எண்ணிக்கையை குறைப்பதாலும் தாவரங்களின் மகரந்த சேர்க்கையில் உதவி செய்வதாலும் மனிதர்களுக்கு அதிக முக்கியத்துவம் வாய்ந்ததாக உள்ளன. தங்களின் வாழிடத்திற்கேற்ப வவ்வால்கள் பெற்றுள்ள தகவமைப்புகளை நாம் இங்கு பார்ப்போம். நாக்டோர்னலிட்டிஸ் இரவு நேர பழக்கம். The birds are active at night. This is a useful adaptation for them as flight requires a lot of energy during day. Their thin black wing membrane fatigue may have such exclusive heat absorption during the day. This may lead to dehydration. வவ்வால்கள் இரவு நேரங்களில் அதிக செயல்திறன் மிக்கவைகளாக உள்ளன. இப்பழக்கம் அவற்றிற்கு ஒரு பயனுள்ள தகவமைப்பாகும். ஏனெனில் பகல் நேரங்களில் வவ்வாலின் மெல்லிய கருத்த இறக்கை சவ்வானது அதிக வெப்பத்தினை உறிஞ்சுவதால் அவை பறப்பதற்கு அதிக ஆற்றல் தேவைப்படுகின்றது. இதனால் அவற்றின் உடலில் அதிகளவு நீர் இழப்பு ஏற்படலாம். The flight adaptation பறத்தலின் தகவமைப்பு. Then four-limb or modified wings.
The tail supported and control movement during flight. The muscles are well developed and highly powerful and actually achieve in beating of wing. The tendons of hind limb provide a tight grasp when the animals are suspended upside down at rest. வௌவால்களின் இறக்கைகள் பூச்சிகள் மற்றும் பறவைகள் இறக்கைகளிலிருந்து முற்றிலும் வேறுபட்டவை. அவற்றின் முன்கால்கள் இறக்கைகளாக மாறியுள்ளன. இறக்கைகளில் உள்ள எலும்புகள் நீண்ட விரலின் ஜவ்வுகளோடு சதையில் இரு பக்கமும் இணைக்கப்பட்டு காணப்படும். இந்த அமைப்பு விரலடை ஜவ்வு எனப்படும். பறக்கும்போது இயக்கத்தினை கட்டுப்படுத்த இதன் வால் உதவுகின்றது. சிறகடைத்து பறக்க உதவும் வகையில் அவற்றின் சிறகுகளில் உள்ள தசைகள் நன்றாக வளர்ந்தும் அதிக சக்தி வாய்ந்ததாகவும் இருக்கின்றன. ஓய்வு நேரத்தில் தலைகீழாக தொங்கும்போது இறுக பிடித்து கொள்ளும் தன்மையை அவற்றின் பின்னங்கால்கள் தசைநார்கள் அவற்றுக்கு அளிக்கின்றன. The next topic, hibernation, குளிர்கால உறக்கம். The hibernation is a state of inactivity in which the body temperature drops with a lowered metabolic rate during winter. The bat are warm-blooded animals, but unlike other mammals, they let their internal temperatures reduce when they are resting. They go to a state of decreased activity to conserve energy. குளிர்கால உறக்கம் ஹைபர்னேஷன். குளிர்காலங்களில் வளர்சிதை மாற்றம் குறைபடுவதன் மூலம் உடல் வெப்பநிலை குறைந்து செயலற்ற நிலையில் இருக்கும் நிகழ்வே குளிர்கால உறக்கம் எனப்படும். வௌவால்கள் குளிரத்த விலங்குகளானாலும் மற்ற குளிரத்த பாலூட்டிகள் போல் அல்லாமல் ஓய்வு நேரத்தில் அவற்றின் உள் வெப்பநிலையை குறைத்து கொள்கின்றன. இந்நிலையில் தங்களது செயல்திறனை குறைத்து சக்தியை தக்க வைத்துக் கொள்கின்றன. echolocation. The bat uses remarkable high frequency systems called echolocation. The bat give out high frequency sound, ultrasonic sounds. These sounds are reflected back from its prey and processed by the ear. The bat uses these echolocations to locate and identify the prey. அதாவது வௌவால்கள் பார்வையற்ற விலங்குகள் அல்ல. ஆனாலும் இரவு நேரங்களில் பறந்து தங்களை சுற்றியுள்ள பூச்சிகளை வேட்டையாடுவதற்கு பிரத்யேக அதிக அதிர்வெண் கொண்ட ஒரு ஒலி அமைப்பை பயன்படுத்துகின்றன. அதாவது மீயொலி அலைகள், அல்ட்ராசோனிக் சவுண்ட். இவ்வமைப்புக்கு எதிரொலித்து இடம் கண்டறிதல் என்று பெயர். இந்த அலைகள் அவற்றின் இரையின் மீது பட்டு எதிரொலித்து மீண்டும் அவற்றின் காதினை வந்தடைகின்றன. இயர். இந்த எதிரொலியானது இரையின் இடத்தினை கண்டறிய பயன்படுகிறது.